ஹலோ வணக்கம். இந்த சேஃப்டி பிஎல்சி பற்றி போடலான்னு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். பட் அந்த லாஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் வீடியோவும் சரியாக மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் வந்து திரும்ப அந்த வீடியோவை வந்து நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணலான்னு பண்ணுறேன். ஸோ என்ன பேசிக்காக பார்க்க போகிறோன்னா சேஃப்டி பிஎல்சியை பற்றி தான் திரும்ப அதை பற்றி இந்திய பேச போகிறோம். ஸோ நாமளாக இப்போ என்ன பிளான்னா சேஃப்டி பிஎல்சின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். அடுத்து என்ன இதுக்கான சேஃப்டி பிஎல்சிக்கு என்ன சாஃப்ட்வேர் வேணும், அது வந்து எங்கே டெவலப் பண்ணுறது, மொத்த ஸ்டாண்டர்டுக்கும் சேஃப்டிக்கும் உள்ள ஒரு சின்னது சேஃப்டி பிஎல்சி பற்றி ஒரு பேசிக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன் இதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேஃப்டி பிஎல்சின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாமளாக வந்து ஸ்டாண்டர்ட் பிஎல்சி நம்மகிட்ட இருக்குது. ஸ்டாண்டர்டு என்னென்னா இப்போ நாமளாக சொல்கிற S7300, S7400, அப்புறம் டிஆர் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1200, 1500 இதெல்லாம் இருக்குது. ஸோ நாமளாக வந்து எல்லா மிஷின்ஸ்க்கும் நம்ம வந்து இதெல்லாம் போடுறோம், ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறோம். பட் என்ன டிஃப்ரென்ஸ் சேஃப்டி பிஎல்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளாம் வந்து நம்மளோட மிஷின்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுலேயே மிஷினில் சில மூவிங் பார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், அதை சுற்றி வந்து ஒரு கார்டு போட்டு ஒரு சேஃப்டி டோர் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா வந்து என்ன பண்ணாங்க ஒரு லைட் கட்டன்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லை எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு ஈஸ்டாப் போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு ஃபுல் கார்டை வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன 4 சேஃப்டி டிவைஸ் வச்சுருக்காங்க. இந்த சேஃப்டி டிவைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சில இந்த சேஃப்டி டிவைஸை வந்து நாமளாக சேஃப்டி ரிலே போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ஸ் சைரஸ் யூஸ் பண்ணுவாங்க, பில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சமர்சல் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிலேலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிஎல்சிக்கு வந்து ஒயர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிலேயில் உள்ள ஒயரிங் வந்து அந்த அந்த இந்த இதில் அந்த சிமெண்ட் அந்த ஹார்ட்வேர் ஈஸ்டாப்பு, லைட் கட்டனு இதெல்லாம் வந்து சேஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹார்ட்வேர்ஸு. அந்த சேஃப்டி ஹார்ட்வேர்ஸ் வந்து சேஃப்டி யூஸ் பண்ணுறோம். அந்த சேஃப்டி இன்புட்ஸை வந்து ரிலே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக பிஎல்சியில் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த பிஎல்சி தான் சேஃப்டி பிஎல்சி. ஸோ சேஃப்டி பிஎல்சி எதுக்காக வேணும் யூஸ் பண்ணணும்னா, சேஃப்டி டிவைஸ் ஹார்ட்வேரில் உள்ள இன்புட்ஸு, சேஃப்டி இன்புட்ஸ், சேஃப்டி அவுட்புட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பிஎல்சியில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நம்ம இந்த சேஃப்டி பிஎல்சி யூஸ் பண்ணி இந்த டிவைஸில் டேரெக்டாகவே நம்ம வந்து பிஎல்சி வழியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் வந்து ஒரு சேஃப்டி வந்து ஒரு ரிலே பண்ணணும் தேவையில்லை. டேரெக்டாக வந்து நம்ம ஹார்ட்வேர்லேருந்து நம்ம டேரெக்டாக ஒயர் பண்ணி பிஎல்சியை கொடுத்துக்கலாம். அந்த இன்புட்ஸை உள்ள இது எப்படி ரியாக்டோ அதை வச்சு நம்ம வந்து அவுட்புட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அவுட்புட்ஸை சேஃப்டியை வந்து நம்ம டைரெக்டாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நடுவில் வந்து ஒரு சேஃப்டி ரிலே போடாமல். ஸோ அதுக்கு தான் மெயினாக இந்த சேஃப்டி பிஎல்சி யூஸ் பண்ணுறாங்க. இந்த சேஃப்டி பிஎல்சியில் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த லெவலில் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து 2 டைப் ஆஃப் சேஃப்டி இருக்குது. ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே லெவல் தான், பட் வேறு இடத்துல வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது வந்து SILன்னு சொல்லுவாங்க, சேஃப்டி இன்டெகிரேட்டட் லெவல். இது வந்து சேஃப்டி இந்த சில் லெவலுங்கிறது பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4ன்னு அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. 1ங்கிறது வந்து பேசிக்கான சேஃப்டி, 2, 3 போப்போ வந்து சேஃப்டியோட லெவல் வந்து அதிகம். சேஃப்டி SL4 வரைக்கும் இருக்குது. இது இன்னொன்று சொன்னது பார்த்தீங்கன்னா PLABCD அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ D வரைக்கும் இருக்குது. ஸோ PLAங்கிறது வந்து பேசிக், இது PLABCன்னு போப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா, இந்த சேஃப்டி இப்போ SIL 1 அப்படின்னா பேசிக்கான சேஃப்டின்னு அர்த்தம். உங்கள் மிஷினில் வந்து நீங்கள் வயர் பிஎல்சி எடுத்து வந்துட்டீங்க, உங்கள் அந்த இன்புட்ஸ்லாம் பிஎல்சி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. அப்போ வந்து அதில் வந்து சில டைப் ஆஃப் ஒயரிங் இருக்குது. அதாவது சென்சார் வந்து ஒரே ஒரு கேபிள் யூஸ் பண்ணுறீங்க, 1 out of 1 சொல்லுவாங்க, ஒரு கேபிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அந்த ஹார்ட்வேருமே வந்து SIL 1 அப்படின்னா, இங்கே நீங்கள் ஒயர் பண்ணிக்கிறது SIL 1 இது ஒயரிங் பண்ணிக்கிங்கன்னா அப்போ மினிமம் சேஃப்டியில் உங்கள் இதை கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய வந்து கொடுத்துருக்கீங்க அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் SIL 3 யூஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ வந்து 2 சேனல் யூஸ் பண்ணி 2 டபுள் ஒயரே வருது. அப்போ வந்து உங்களுடைய ஈஸ்டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா SIL 3 சர்டிஃபிகேட், SIL 3 உங்களோட பிஎல்சி அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுடைய மிஷினோட சேஃப்டி வந்து SIL 3 ஆகிடுது. அப்போ SIL 3னா உங்கள் மிஷின் வந்து இன்னும் வந்து நிறைய சேஃப்டி ஃபீச்சர் வந்து இன்க்ளூட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ SIL 1, SIL 2, SIL 3ங்கிறது வந்து என்னென்னா, SIL 1ங்கிறது பேசிக்காக ஒரு அடுத்த வீடியோ சொல்லுவோம், ஒரு ஓவர்வியூ சொல்கிறேன். இந்த ஒரு ஒயர் யூஸ் பண்ணுறீங்க, சிங்கிள் ஒயர் யூஸ் பண்ணுறீங்க, சிங்கிள் இன்புட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, SIL 2, SIL 3ல பார்த்தீங்கன்னா 2 ஒயர்ஸ், அதாவது 2 சேனல் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து டயக்னோஸ்டிக் லெவல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் மெயினான டிஃப்ரென்ஸு. ஸோ SIL 3 இப்போ நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுங்க, SIL 3, SIL 4 போயிட்டீங்கன்னா உங்களோட மிஷினோட சேஃப்டி வந்து ஹையஸ்ட் சேஃப்டி. ஸோ அப்போ வந்து உங்களோட மிஷின் நீங்கள் வந்து வெளியில் கொடுக்கும்போதே வந்து என்னோட மிஷின் வந்து சர்டிஃபைடு, ஸோ இது SIL 4 சர்டிஃபைடு, SIL 3 சர்டிஃபைடும் போது உங்களுடைய மிஷினுக்கான வேல்யூவை வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்படி இதுக்காக தான் மெயினாக அந்த சேஃப்டி பிஎல்சி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சேஃப்டி பிஎல்சி வந்து எப்படி நம்ம பண்ணுறது, ஓப்பன் பண்ணி புதுசாக எப்படி ஒன்று போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து சேஃப்டி பிஎல்சிக்கு வந்து என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் டிஆவோட ஒரு லைசன்ஸ் பேஜ், லைசன்ஸ் இல்லை சாஃப்ட்வேர் வந்து
எங்கே டவுன்லோட் பண்ணுறவங்க ஒரு பேஜ் போட்டிருக்கேன். இந்த நான் லிங்க்கை நான் தரேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆங்கிறது வந்து நார்மலாக பிஎல்சிக்கான சாஃப்ட்வேர் இதெல்லாம் வரும். இது வந்து சிமுலேஷனுக்கான சாஃப்ட்வேரு, வின்சிசிங்கிறது ஹெச்எம்க்கான சாஃப்ட்வேரு, இதிலேயே வந்து யூனிஃபைடுங்கிறது இன்னொரு ஹெச்எம்ஐ. இந்த கடைசியாக இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து சேஃப்டிக்கானது. இப்போ நீங்கள் வந்து இந்த 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 பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த சேஃப்டி பிஎல்சிக்கான ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஸோ இந்த பிஎல்சி சேஃப்டி V7ங்கிறது பார்த்தீங்கன்னா தனி சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதே மாதிரி வந்து தனி மீன்ஸ் ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு பிஎல்சி நார்மலாக டிஆர் ப்ரொஃபஷனல் யூஸ் பண்ணுவீங்க, அதோட சேர்த்து இதையும் பண்ணணும். என்ன தனியாக என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து சேஃப்டி பிஎல்சி யூஸ் பண்ணணும்னா இது இல்லை ஃபஸ்ட்டு 3 மட்டுமே உங்களுக்கு போதும். இது வந்து தேவையே இல்லை. அது ஃபஸ்ட்டு 2 போதும். மேபி நீங்கள் இது எந்த வின்ஸ் யூஸ் பண்ணுறீங்க பொறுத்திருக்கு. இப்போ நார்மல் பிஎல்சிக்கு வந்து இந்த பேக்கேஜ் இல்லாமல் கூட உங்களால் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் சேஃப்டி பிஎல்சி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆகும். இது வந்து தனி லைசன்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் சேஃப்டி ப்ரோக்ராமை உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இதுலேயும் காமிக்கிறேன் அது எப்படி இருக்கும், என்ன பேரில் இருக்கும்னு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 7 ப்ரொஃபஷன் கீழே ஸ்டெப் 7 சேஃப்டின்னு இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து சேஃப்டிக்கான சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குங்கிறத வந்து நம்ம இப்படி வந்து உறுதிப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து நம்ம பிஎல்சி வந்து நம்ம ஜஸ்ட்டு எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுதான் 1005 கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோலர், அதாவது CPU 1511. இந்த ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோலர் சேஃப்டி கண்ட்ரோலர் எப்படி டெஃபினேஷன் பண்ணிக்கலாம்னா, இந்த எல்லோ கலர் போட்டுருப்பாங்க. நார்மலாக நம்ம எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைட் கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பீடிங் இருக்கும். டோர் எல்லாமே அந்த சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லோ வந்து இந்த CPU கீழே இந்த எல்லோ போட்டு வச்சா அந்த CPU வந்து சேஃப்டி CPUன்னு அர்த்தம். இது வந்து நார்மல் CPU. நம்ம சேஃப்டி CPU வந்து ஜஸ்ட் நான் இது பண்ணுறேன். இங்கே இந்த போட்டிருக்காங்க பாருங்க, ஃபெயில் சேஃப் CPU. இதோட வெர்ஷனு, அதோட MLP நம்பரு, இது வந்து பாஸ்வேர்டு இப்போதைக்கு நான் செட் பண்ணிக்கல, அதான் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லோ கலரில் ஒரு டிஸ்பிளே மேலே காமிக்கல, இதுதான் வந்து சேஃப்டி பிஎல்சிக்கான ஒரு இது வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு பிஎல்சி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இது வராது. ஆல்ரெடி சொன்னல, இப்போ சேஃப்டினாலே இந்த எல்லோ கலர் இது வந்துச்சுன்னா சேஃப்டின்னு அர்த்தம். இப்போதைக்கு நான் வந்து இது பாருங்க, இது வந்து ஸ்டாண்டர்ட் பிஎல்சி. இப்போ நம்ம சேஃப்டி பிஎல்சி காமிக்கிறோம், இது சேஃப்டி பிஎல்சி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் லெவல் என்ன சேஞ்ச் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பிஎல்சிக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக வெறும் மெயின் ஓபிஓ தான் வரும். இப்போ சேஃப்டி பிஎல்சிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு 3 இது வந்திருக்கு. என்ன மீனிங்னா, இப்போ சேஃப்டி பிஎல்சி எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இப்படி புரிஞ்சுங்க, இது வந்து 2 OS இருக்கும். ஆக்சுவலாக ஆப்ரேட்டிங் சிஸ்டமு இந்த பிஎல்சிக்குள்ளே 2 பார்ட் இருக்கும். ஒரு பார்ட் என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்டாக எப்போதும் போல் OB1, அது வந்து மெயின் நீங்கள் எழுதுகிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், ஸ்கேன் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக கிரியேட் ஆகிருக்கிற அந்த OB123 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி OB. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பேசணும்ல, சேஃப்டியில் வந்து ஸ்டாப் இருக்குது, லைட் ரிட்டர்ன் இருக்குது, டோர் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா இந்த OB123 கூட உள்ள இதில் தான் பண்ணணும். இது பண்ணாதான் பார்த்தா இது தனியாக இந்த OS ஆப்ரேட் ஆகும். இது எதுக்குன்னா இந்த சேஃப்டிக்கான OS. இது இல்லாமல் தனியாக OS இருக்கும், அது வந்து ஸ்டாண்டர்டுக்கான OS. ஸோ இந்த 2 OS சேர்த்து தான் சேஃப்டி பிஎல்சிக்குள்ளே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சேஃப்டி பிஎல்சியில் வந்து போடும்போதே உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த இது வரும் பார்த்தீங்கன்னா. இந்த பார்ட் வந்து சேஃப்டிக்கான ஸ்பெசிஃபிக்காக இந்த இது எல்லாமே இதில் மட்டும் தான் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வந்து சேஃப்டிக்கான OB மாதிரி வச்சுங்களேன், OBக்கான FB1. ஸோ இங்கே மட்டும் உங்களால் வந்து எல்லாமே கால் பண்ணணும். எப்படி நம்ம வந்து இப்போ OB1 வந்து கால் பண்ணுவோம், நம்ம FBஐ கால் பண்ணுவோம், FCஐ கால் பண்ணுவோம். அதே மாதிரி சேஃப்டி OBக்கு இதுக்குள்ளே சேஃப்டி FB, சேஃப்டி FCலாம் நீங்கள் இப்படி தான் இதுக்குள்ளே கால் பண்ணணும். அடுத்தது இன்னொன்று காமிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது ஓப்பன் ஆகுது பாருங்கள். இதுதான் வந்து சேஃப்டி OBக்கான செட்டிங்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கான சைக்கிள் டைம் இருக்குது, இதுக்கான ப்ரியாரிட்டி இருக்குது, இதுக்கான இந்த வார்னிங்கை மேக்ஸிமமாக இருக்குது. இந்த மேக்ஸிமம் சைக்கிள் டைமோட தாண்டி போயிடுச்சுன்னா உங்கள் CPU வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதுதான், இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் அதே கூட வச்சுக்கலாம், வேணும்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் மேஜராக கவர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் ப்ரொடெக்ஷன். இது என்ன அக்சஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, சேஃப்டி பிஎல்சியில் உள்ள அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி பிஎல்சிக்குன்னு தனியாக ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுடணும். அந்த பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து சேஃப்டி ப்ரோக்ராமை வந்து உங்களால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும்.
அந்த பாஸ்வேர்டு இல்லைன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎல்சியில் உள்ள எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராமை உங்களால் மாற்றவோ எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் ஜஸ்ட் பாஸ்வேர்ட் நான் போட்டுடுறேன். சும்மா 4 கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்ட் போட்டேன். பாஸ்வேர்ட் போட்டோன்னா பாருங்கள் இங்கே ஒரு லாக் சிம்பிள் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ என்ன மீனிங்னா இந்த பாஸ்வேர்ட் போட்டுட்டு ஓப்பன் ஆகிட்டிங்கன்னா உங்களால் வந்து நீங்கள் அத்தரைஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து இதை நான் ஜஸ்ட்டு ஒரே வருஷம் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஸோ டெஸ்டிங்க்கு வந்து பிஎல்சிக்குள்ள அடுத்தது ஒரு பாட்டு இருக்குல்ல, அதையும் சொல்லிடுறேன். ஐஓஸ் எதுவுமே போடல, ஸோ அதனால் வந்து அது ஐஓ அப்படின்னு காமிக்கிது. மேபி வந்து சாரி, நான் வந்து இதை போட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து ஒரு இதை போட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த பாஸ்வேர்டு நம்மக்கிட்ட இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து லாக் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மாற்றணுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுங்களேன். இதை நான் டெலிட் பண்ணுறேன். உடனே பாஸ்வேர்ட் கேட்குது. நான் பாஸ்வேர்ட் போட்டால் அப்போ தப்பாக பாஸ்வேர்ட் போடுறேன் பாருங்கள். இது வந்து நான் அலோவ் பண்ணல. ஓகேங்களா? இப்போ நான் திரும்ப வந்து பழையபடி மாறிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், அதனால் வந்து அதை உள்ளே அலோவ் பண்ணல. இப்போ நான் வந்து திரும்ப மாற்ற ட்ரை பண்ணுறேன். சம்திங் உள்ள ஏதோ ஒன்று போட ட்ரை பண்ணுறேன். பாஸ்வேர்ட் கேட்குது. நான் கரெக்டான பாஸ்வேர்டை போடுறேன். பாருங்கள், போட்டோன்னு வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, இதுக்கு வந்து சேஃப்டிக்கு வந்து ஒரு சேஃப்டி அக்சஸ், உங்களோட ப்ரோக்ராமிங் மட்டும் தனி ஒரு பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும் தான் உங்களால் வந்து சேஃப்டி ப்ரோக்ராம் உங்களால் எடிட்டே பண்ண முடியும். இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இப்போ நீங்கள் ஃபுல்லாக உங்களோட சேஃப்டி ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டீங்க. ஓகேங்களா? ஃபைனலாக உங்கள் மிஷின் கமிஷனிங் பண்ணிட்டீங்கன்னா, இந்த சேஃப்டி ப்ரோக்ராமை லாக் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, யாராலுமே வந்து யார் பாஸ்வேர்டு தெரியுமோ அவங்க மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியும். வேறு யாராலும் ஓப்பன் பண்ண முடியாது. இல்லை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாமானா சேஃப்டி ஃபீல்ஸ் வந்து அப்லோட் பண்ண முடியாது. சேஃப்டி ப்ரோக்ராம் வந்து அப்லோட் ஆகாது உங்களுக்கு பாக்ஸ். ஸோ அப்போ வந்து இது உங்களோட மிஷின் வந்து ரொம்ப சேஃப்டி ஆகிடும். யாராலையும் போய் இப்போ எக்ஸாம்பிள் வந்து மூவிங் பார்ட்டில் ஏதாவது சேஃப்டியை மாற்றிட்டாங்கன்னா அது ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா யாரையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. இதில் வந்து சாஃப்ட்வேர் வந்து ப்ரொடக்ஷனோட இருக்கிறது தான் இதோட அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா. அடுத்தது வந்து இது நான் அதோட வெர்ஷனு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் மார்க் வேணும் நீங்கள் எல்லாம் பண்ணீங்க. FP60 வேணுமா, இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக வர்றது. உங்களுக்கு தேவையோ இதெல்லாம் பண்ணீங்க. அடுத்தடுத்த ரேஞ்சில் வந்து அடுத்தடுத்த சீரீஸில் வந்து இன்னும் டெப்த்தை நம்ம பார்க்கலாம். இதுதான் இப்போதைக்கு வந்து ஒரு பேசிக்கான சேஃப்டி பிஎல்சி பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். இதில் ஓரளவு வந்து பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சேஃப்டி பிஎல்சினா என்ன ஏது அப்படின்னு. அடுத்தடுத்து வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு ஈஸ்டாப் பிளாக் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஒரு சேஃப்டி எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அதிலே வந்து 1 எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, 1 2 எப்படி பண்ணுறது, அதெல்லாமே அடுத்தது சீரீஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.